ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 விதமான பலகாரம் தான் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு ஸ்பெஷலாக, அதாவது ரிப்பன் பகோடா, ஓலை பகோடா, ரிப்பன் முறுக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஸ்நாக் இன்னொரு ஸ்நாக் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பூந்தி தான் நம்ம செய்ய போகிறோம். சரியான அளவுகளை கொண்டு ஸ்வீட் பூந்தியும் ரிப்பன் பகோடாவும் நம்ம பண்ணியிருக்கோம். இதே அளவு கொண்டு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த 2 விதமான ரெசிபியும் உங்களுக்கு வரும். வாங்க இப்போது ரிப்பன் பகோடாவும் ஸ்வீட் பூந்தியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் எடுத்துருக்கிற அரிசி மாவோட வெயிட் பார்த்திங்கன்னா 300 கிராம் இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சிலர் வீட்டில் அரைச்சி செய்ய மாட்டாங்க, அதனால் நீங்கள் கடையிலேயே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜல்லடை வச்சு சலிச்சிட்டு அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஒரு சிலர் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செய்வாங்க, ஒரு சிலர் வெறும் அரிசி மாவு கடலை மாவு மட்டும் போட்டு செய்வாங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள் ஒரு 2லிருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட வெண்ணெய் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தால் நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக முறுக்குழாயில் போட்டு மாவு நம்மளால் பிழியவே முடியாது. ரொம்ப டைட்டாக கஷ்டமாக இருக்கும், கையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சிக்கோங்க. சும்மா லைட்டாக விரல் அழுத்தினாலே போதும், ஈஸியாக மாவு இப்படி உள்ளே போகணும். இதுதான் கரெக்டான பதம். ரிப்பன் பகோடாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் நம்ம முறுக்குழா வாங்கும் போதே இருக்கும். இந்த டிசைன் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எண்ணெயை நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து உருளையாக உருட்டிக்கிட்டு இந்த முறுக்குழாவில் நம்ம சேர்த்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிருக்கான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். இந்த மாதிரி மாவு போட்டதுமே கொஞ்சம் லைட்டாக மேலே வர ஆரம்பிச்சதுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எண்ணெயிலே அப்படியே நம்ம ரிப்பன் பகோடாவை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ரிப்பன் பகோடாவை சின்ன சின்னதாக கொஞ்சம் உடைச்சிட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதனால் நீங்கள் எண்ணெயில் பிழிஞ்சு விடும்போது எப்படி வேணால் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கிறேன். 2 பக்கமும் நல்லா வெந்து வரணும். ரிப்பன் பகோடா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது அப்படியே நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. நல்லா வெந்து முடிச்சதுக்கப்புறமா அந்த கொதியெல்லாம் அடங்கிடும். அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சுன்னு. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம ரிப்பன் பகோடாவை செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிப்பன் பகோடா நம்ம செஞ்சாச்சு. இதை பார்த்திங்கன்னா ரிப்பன் பகோடா, ஓலை பகோடா, ரிப்பன் முறுக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கடையிலலாம் வாங்கிறத விட வீட்லேயே நம்ம செய்கிறது தான் நமக்கு எப்போவுமே லாபம். அதே மாதிரி நல்லா நம்ம சூப்பராக ஃப்ரெஷ்ஷான எண்ணெயை வச்சு வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுறது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதனால் நான் ரிப்பன் பகோடா இப்படி உடச்சி விட்டுக்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பாக்ஸில் போட்டு இல்லை ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா மொறுன்னு இருக்கும். அப்பப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா இப்போது 250 மில்லி கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவை நல்லா டைட்டாக அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை அளந்து நான் இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். வெயிட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 125 கிராம் கடலை மாவு இருக்குது. 250 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம பூந்தி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் 1 கப் கடலை மாவை சேர்த்துக்கிறேன். மாவை ஒரு முறை சலிச்சிட்டு அதுக்கப்புறமா பவுலில் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அளவுக்கு 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள். நீங்கள் மஞ்சள் தூளுக்கு பதிலாக ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் சேர்க்காமல் கொஞ்சம் லைட்டாக கலருக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்காம கூட செய்யலாம், ஃபுட் கலர் சேர்க்காமலும் செய்யலாம். என்ன கலர் வந்து பிளைனாக இருக்கும், நமக்கு கடலை மாவில் என்ன கலர் வருமோ அந்த கலரில் இருக்கும் பூந்தி, அவ்வளோதான். நல்லா எல்லோ கலரில் கடையில் விற்கிற மாதிரிலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி விஸ்க் இல்லைன்னா பரவாயில்ல, கையிலேயே நீங்கள் மாவை கரைச்சிக்கோங்க. கடலை மாவு எடுத்து அதே கப்பில் தண்ணியும் 1 கப் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். 250 மில்லி அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம கரைச்சிக்கணும். உருண்டைகள் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து மாவை கரைச்சிக்கிட்டேன், கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி. மாவை எடுத்து நம்ம ஊற்றும் பொழுது இந்த மாதிரி கீழே ஒரு ஃப்ளோவில் அழகாக விழணும். இங்கே வந்து குண்டு குண்டாலாம் விழக்கூடாது. கெட்டியாக ஊற்றும் போது அப்படியே ஒரு மாதிரி விழும் பார்த்தீங்களா, இங்கே திக்காக அந்த மாதிரி இல்லாமல் மாவு ஊற்றணும்னா உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு ஃப்ளோவில் போகுது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்துக்கு நீங்கள் மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கணும். நான் எடுத்த 250 மில்லி தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 மில்லி தண்ணி தான் செலவாச்சு. ஒரு 150 மில்லிலேருந்து ஒரு 10 மில்லி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 160 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்ணு கரண்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பூந்தி கரண்டி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கண்ணு கரண்டி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. பூந்திக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். மாவு எண்ணெயில் பட்டதுமே எலும்பி மேலே வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருந்தால் தான் எலும்பி வரும். எண்ணெய் காயலைன்னா அப்படியே அடியில் போய் மாவு உட்காந்துருக்கும். கொஞ்சம் மாவு நீங்கள் எடுத்து போட்டு செக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. போட்டதுமே மாவு வந்து மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம போடுற மாவு டக்குன்னு மேலே வந்து எழும்பி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கணும். மாவை ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு ஒவ்வொரு கரண்டி மாவாக எடுத்து இந்த கரண்டி மேலே ஊற்றிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து தேய்க்கக்கூடாது, தட்டக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா போதும், அழகாக அது சூப்பராக எண்ணெயில் மாவு முத்து முத்தாக விழுந்து சூப்பராக எழும்பி வந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்சா மட்டும்தான் நல்லா முத்து முத்தாக எழும்பி வரும். நான் வந்து 2 கரண்டியாகவே ஊற்றி நான் வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி ஸ்வீட் பூந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பூந்தியை வந்து குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரு 30 செகண்ட்லேருந்து 45 செகண்ட் வரைக்கும் தான் நீங்கள் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணி எடுக்கணும். ரொம்ப கிறிஸ்பியாக வந்துருச்சுன்னா காரா பூந்தி மாதிரி ஆகிடும். நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும் ஸ்வீட் பூந்திக்கு. பூந்தி கரெக்டாக ஒரு 30 செகண்ட்லேருந்து 45 செகண்ட் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பூந்தி நல்லா வெந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி குண்டு குண்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பூந்தியை ஒரு முறை எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் கரண்டியில் நம்ம மாவு ஊற்றணும். அதுக்கு முன்னாடி கரண்டியை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி ஒரு துணி போட்டு நான் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் நம்ம கரண்டியை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பூந்தி ஊற்றணும். அப்போ தான் முத்து முத்தாக வரும். இல்லைனா ஒன்றோடு ஒன்று ஒட்டிட்டு ஷேப்பே இல்லாத மாதிரி வரும். இப்போ திரும்பவும் மாவை எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் நான் வந்து பூந்தியாக செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா முத்து முத்தாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற 250 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதாவது இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன், அந்த சர்க்கரையை சேர்த்துட்டேன். நம்ம மொத்தமாக 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தோம், 250 மில்லி அளவுக்கு தண்ணி. அதில் ஒரு 150லேருந்து 160 மில்லி தண்ணி வந்து நம்ம பூந்திக்கு கரைச்சிக்கிட்டோம் மாவில். இப்போ மீதி இருக்கிற அந்த தண்ணியை வந்து நான் சர்க்கரை பாகுக்கு சேர்த்துக்கிறேன். சர்க்கரையில் ஒரு வேளை தூசியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு திரும்பவும் நீங்கள் பாகு காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது பாகை கையில் தொடும்பொழுது நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஒரு கம்பி பதத்துக்கு போகக்கூடாது. அதே மாதிரி பாகு வந்து பிசு பிசுன்னு ஒட்டாத மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு அரை கம்பி பதம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கம்பி பதத்துக்கு நீங்கள் பாகை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. பாகை கொஞ்சமாக தொட்டு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா ஒட்டுதான்னு சொல்லிட்டு. பாகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே
நெய் வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை சேர்த்துக்கலாம். இது கூடவே இன்னொன்று பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க. பச்சை கற்பூரம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா அப்சர்வ் ஆனால் தான் பூந்தி சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி சரிசமமாக பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வச்சதுக்கப்புறமா லைட்டாக ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம். மேலே இருக்கிற பூந்திக்கும் சர்க்கரை பாகு உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகணும். அதனால் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே விட்டுட்டேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சேர்த்துருந்த சர்க்கரை பாகு ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. நான் வந்து இப்போது பூந்தி கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து ஒரு அரை கம்பி பதமாவது விட்டு இடுங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாகு கொஞ்சம் லைட்டாக நம்ம இப்படி கையில் எடுக்கும்போது பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும். நீங்கள் பூந்தி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக ட்ரையாக வந்து பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ட்ரையாக பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 4-5 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும் பூந்தி சாப்பிட்றதுக்கு. கடைசியாக இது கூட வந்து கொஞ்சமாக நான் முந்திரியை நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த முந்திரியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேறு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை கூட நீங்கள் நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். வேணும்னா நான் வெறும் முந்திரியை மட்டும் சேர்த்துருக்கேன். ஒன்றோடு ஒன்று பூந்தி ஒட்டாமல் நல்லா உதிரியாக நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்கள் நம்ம பூந்தி. இந்த மாதிரி பூந்தி நல்லா பாகு அப்சர்வ் பண்ணி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ வீட்டில் ஸ்வீட் ஏதாவது ஸ்நாக் எதனா வேணும்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். இதே அளவுகளை கொண்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக இதே மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் பூந்தி வரும். நல்லா முத்தாக சூப்பராக வரும். தண்ணியோட அளவெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக ஸ்வீட் பூந்தி செஞ்சிடலாம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ரிப்பன் பகோடாவும் ஸ்வீட் பூந்தியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.